தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் கன்யா டெக்கின் வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, நம்ம வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ணவும் ஓகி புயல் வந்த டைமில் எல்லாருக்கும் மிகவும் உபயோகமாக இருந்த ஒரு பொருளும் ஆகிய ஒரு ஐட்டம் நம்ம வீட்டில் எல்லா வீடுகள்லையும் உண்டு. முன்னாடி பேட்டரியை யூஸ் பண்ணி பேட்டரியை மாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை ரீசார்ஜ் பண்ணி அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த டார்ச் லைட் எப்படி நமக்கு உபயோகப்படுகிறது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரவும், அதை எப்படி பழுது பார்ப்பது ப்ளஸ் அதை எப்படி பராமரிக்கிறது என்பதை பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் இன்னைக்கு இதை சொல்ல போகிறேன். எல்லோரும் வாருங்கள் வீடியோக்குள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும். அப்பொழுது எங்களது தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இப்போ நீங்க பார்க்க போகக்கூடிய அந்த பொருள் அந்த நான் முதல் சொன்ன மாதிரி டார்ச் லைட். இந்த டார்ச் லைட் ஒரு ரீசார்ஜபிள் டார்ச் லைட். இதுக்கு உள்ளாடி ஃப்ரண்ட்ல ஒரு ஹெட்டாவது லைட் இருக்கக்கூடிய பொருள். இந்த லைட்டுக்கு வெளிப்பக்கத்துல இந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடியும் ஒரு ஃபோக்கஸிங் செட்டும் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணும்னா, இந்த எல்இடி லைட், இந்த எல்இடி லைட்டுக வரக்கூடிய வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஃபோக்கஸ். சாதாரணமாக நீங்கள் அடிக்கும்போது இந்த லைட் வெளிச்சம் இது மாதிரி வரும். இது இப்படி இருந்தாச்சுன்னா நமக்கு இந்த லைட்டு நமக்கு யூஸ் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபோக்கஸை வச்சோம்னா எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்காக இந்த ஃபோக்கஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோக்கஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான பாயிண்ட்டை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது ஐட்டம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாக்கெட். இந்த சாக்கெட்டை நீங்கள் கலத்தும் பொழுது இதுக்கு உள்ளாடி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு இந்த பேட்டரியை டைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது இந்த பேட்டரி தான் ரீசார்ஜபிள் பேட்டரி. இதில் 2.4 வோல்ட், 3.6 வோல்ட், 4.8 வோல்ட், இப்படி பல ரேஞ்சஸ்லையும் பல சைஸ்லையும் நீளமும் கூடுதலாகவும் கட்டையாகவும் இப்படி பல மாடல்களில் இந்த டார்ச் லைட் வருது. இந்த பேட்டரி தான் உங்களுக்கு வீக் ஆகும். இது வீக்காக காரணம் நம்ம இதை அதிகமான அளவில் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா எல்லா வீடுகளையும் கரண்ட் இல்லாத நேரத்திலையும் வெளியே செல்லக்கூடிய நேரத்திலையும் மட்டும் யூஸ் பண்ணாங்க தவிர மற்ற நாட்களில் இதை நாங்கள் எடுக்கிறதே இல்லை. இதனால இந்த பேட்டரிக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜிங் வோல்டேஜ் கிடைக்காதனால இந்த பேட்டரி சீக்கிரமாக பழுதடைந்து விடுகிறது. அந்த மாதிரி பழுதடையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் அதை யார்கிட்ட போய் கேட்கறது, யாரும் அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த பேட்டரியை நீங்கள் இதுலேருந்து கலத்த வேண்டியதே இல்லை. இந்த பேட்டரியை இதில் இருக்கும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த டார்ச் லைட்டினுடைய பவர் ஒரு பாயிண்ட் குறையும். அதாவது இப்போ உங்களுக்கு 100% இருக்கக்கூடியதுலேருந்து 80% குறையும். அதுக்கு அடுத்தது 70% குறையும். 60% வந்த உடனே இந்த பிரைட்னஸ் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே இதுக்குன்னு இது கூடாத ஒரு அடாப்டர், அதாவது ஒரு சார்ஜர் தருவாங்க. செல்போனுக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சார்ஜர் தருவாங்க. இந்த சார்ஜரை நீங்கள் லைனில் கொடுத்துட்டு இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, சார்ஜ் பண்ண இதில் கொடுத்தீங்கன்னா இது சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த சார்ஜ் ஏறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் இருந்தாலே ஏகதேசம் சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஆனால் நீங்கள் ஃபுல்லான உடனே இந்த சார்ஜ் லைட்டை உடனே நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. என்ன காரணம், டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி 3.6 வோல்ட். ஆனால் ஃபுல் சார்ஜ் கண்டிஷனில் 0.5 to 1 வோல்ட் வரைக்கும் ஜாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ட்ரை பேட்டரி அப்படிங்கிறதுனால. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார்ஜ் முடிஞ்சு ஒரு 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பல்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான சர்க்கியூட்டும் டேமேஜ் ஆகாது, பல்பும் டேமேஜ் ஆகாது. இதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி கீழே ஸ்பாட்டில் உழக்கூடிய நேரத்தில் பல்பு தான் ப்ராப்ளம் ஆகுமே தவிர வேற எந்த ப்ராப்ளமும் இதில் வராது. அப்படி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கலத்திட்டு திருப்பி பேட்டரியை போட்டு ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டார்ச் லைட் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகும். இந்த எபிசோடில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு இதோடைய விளக்கத்தை கொடுக்குறேன்.
நன்றி.